வாக்யஜ்ஞேன கல்பதாம். அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்த்ராதீதிஸ்து நிஷ்பலா. விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்த்ராதீதிஸ்து நிஷ்பலா. அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்த்ராதீதிஸ்து நிஷ்பலா. விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்த்ராதீதிஸ்து நிஷ்பலா. ரொம்ப சட்டில் சூக்ஷ்மமாக சொல்கிறார். அதாவது எனக்கு மோட்சம் வேணுங்கிறதுக்காக தான் நான் சாஸ்திரத்துக்கிட்ட போகிறேன். வேறு எதுனாலையும் எனக்கு நிம்மதி கிடைக்காதுன்னு சொல்லித்தான் நான் சாஸ்திரத்துக்கிட்ட போகிறேன். முழுமையான நிம்மதி, முழுமையான அமைதி எனக்கு பணத்தாலேயோ உறவுகளாலேயோ எதுனாலேயும் கிடைக்காது. முழுமையான நிம்மதி எல்லாரை பற்றின உண்மையை பற்றின அறிவால் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையான நிம்மதியை அடையிறதுக்காக வேண்டி நான் சாஸ்திரத்துக்கிட்ட போகிறேன். சாஸ்திரம் எனக்கு உண்மையான நிம்மதி என்னங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்துடுறது. சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு சாஸ்திரத்துக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் நீ படிக்கிறதும் பாடம் சொல்கிறதும் அது பிறருக்கு மற்றவங்களுக்கு அது மோட்ச சாதனமாக இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதனால் பெருமையோ புகழோ உனக்கு தேவையில்லை. நீ வேதாந்தம் படித்து உனக்கு மோட்சம் கிடைக்கிறது. நீ எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணிக்கிற. எல்லாருக்கும் நீ அதை ஷேர் பண்ணிக்கிறதுனால உனக்கு ஒரு பெருமை புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது. ஆனால் அதில் உனக்கு தாத்பரியம் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அது பை ப்ராடக்ட். மெயின் என்னென்னா நீ நிம்மதியாக இருக்கிறது தான் மெயின். நீ டீச்சிங் செகண்டரி, பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். டீச்சிங் உனக்கு மெயின் கிடையாது. பாடம் சொல்லித்தரது ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் தகுதி இருந்தால் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அது சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஏன்னா எனக்கு என் குருநாதர் அவர் நினச்சிருந்தாருன்னா எனக்கு பாடம் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. அது மாதிரி நானும் யாரெல்லாம் யோக்கியதை இருக்கோ அவனோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு நல்லது. நான் கிளாஸ் எடுத்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லதா எனக்கு நல்லதான்னு கேட்டால் மெயினாக எனக்கு தான் நல்லது. எனக்கு அது ஆழமாக மனசில் டொல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் என்ன படித்தேனோ அதை இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்கிற போது அது என் மனசில் பதிய வைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ். அதனால் மற்றவங்க பிரயோஜனம் அடைகிறாங்கங்கிறது அது அடுத்தது. இப்போ பாடம் நடக்கிற போது ஆசிரியர் பயனடைகிறாரா மாணவர்கள் பயனடைகிறார்களா அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் தான் முக்கியமாக பயனடைகிறார். சரியான ஆசிரியர் அவர்தான் பயனடைகிறார். மாணவர்களுக்கு அதோட சேர்ந்து பயன் கிடைக்கிறது. அவர் பயனடைகிற உணர்வோடு சொல்லி கொடுத்தா தான் மாணவர்களுக்கும் அந்த பயனடைகிற தன்மை கிடைக்கும். இவன் கேடு கட்டு போனால் என்ன, நான் சொல்கிறத சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போனார்னா எப்படி பாடம் நடக்கும்? அது எப்படி அந்த பாடம் மனசில் போய் பதியும்? அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. சாஸ்திராதீதிஹி து து ஆனால் சாஸ்திர அத்தியனம் பரே தத்துவே அவிஜ்ஞாதே நிஷ்பலா. இந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால நமக்கு மேலான தத்துவம் விளங்கவில்லை என்றால், சுவாமி நான் ரொம்ப நாளாக கிளாஸுக்கு வரேன் ஒன்றும் புரியலை அப்படின்னா படித்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற. அப்போ ஒன்று எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று ஏன் டீச்சிங்கில் ப்ராப்ளம் இருக்கணும், இல்லாட்டி உன்னோட குவாலிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கணும். ஆக ரெண்டு பக்கம் ஏதோ ஒரு இடத்துல கம்யூனிகேஷன் கேப் விழறதுன்னா நீ ரெஸ்ட்லெஸ்ஸோட மைண்டோட படிச்சியானா உனக்கு எப்படி விளங்கும்?
உனக்கு ஏகாகிரதையோட நீ கான்சன்ட்ரேட்டடாக படித்தா தான் உனக்கு விஷயம் போய் கம்யூனிகேட் பண்ண முடியும். நீ ரெஸ்ட்லெஸ் மைண்டோடு படிச்சியானா உனக்கு எப்படி போய் ரீச் ஆகும்? இப்போது இந்த எலக்ட்ரிசிட்டி இப்போ வந்திருக்கு, இப்போ எல்லாம் நல்லா ஓடின்னு இருக்கு. இது இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருந்தால், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? லைட்டாக லைட் வந்து போகும். அது மாதிரி தான் சில சமயம் ஸ்விட்செல்லாம் போட்டிருப்போம், எலக்ட்ரிசிட்டியும் இது ஒரு ஃபீஸாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், லைட் எரியாது. அது மாதிரி கிளாஸில் உட்காந்துருப்போம், என்ன அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன ரிசீவ் பண்ண முடியும்? அதனால் இது ரொம்ப கடினம். மைண்டு அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு தான் ஓம் சாந்தி 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 சொல்லிகிட்டே இருக்கும். புரியலைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிறார். படித்து புரியலை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை, நிஷ்பலா. ரொம்ப நாளாக படிச்சுன்னு உட்காந்துருக்கான், அப்படிலாம் கிளாஸ்லாம் நிறைய இருக்கும். அப்படிலாம் அந்த காலத்தில், இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த காலத்தில் ஏதோ சேவை பண்ணிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏதோ பாப்பம் இருக்கிறதுனால புரியாது, அதனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனாலும் பரவாயில்லை, என்றைக்காவது புரியட்டும்னு நினச்சிட்டு படிச்சுன்னு இருக்கணும். வேறு எங்கேயும் போயிட வேண்டாம். புரியலைன்னாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறார். அப்போ பிரயோஜனம் இல்லை, பின்னால் கிடைக்கும் நாம் எடுத்துக்கணும். அப்போ சாஸ்திரம் படித்தா ஒரு பிரயோஜனமே இல்லையாண்ணா, புண்ணியமாவது கிடைக்குமே. இந்த ஸ்லோகத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். சாஸ்திர அத்தியனம் பண்ணி சாஸ்திர விஷயம் புரியவில்லை என்றால் சாஸ்திரம் படிப்பது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இருக்கு. பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய உண்மையான பிரயோஜனம் கிடைக்காது, பை ப்ராடக்ட் கிடைக்கும்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, கிளாஸில் உட்கார்ந்ததுக்காவது புண்ணியமாவது கிடைக்குமே. எப்படி கோயிலில் போய் பகவானை பார்த்து கொஞ்சம் ஜபம் பண்ணாட்டா கூட அந்த இடத்துக்கு போன புண்ணியமாவது கிடைக்கும். இப்படி உள்ளே போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அந்த உள்ளே போய் நம்ம சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ, சும்மா வேடிக்கை பார்க்குறோமோ இல்லையோ, சில பேர் உள்ளே ஆஹா நைஸ் ஸ்கல்ப்சர்ஸும்மா, இவன் இன்னும் அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ ஸ்ரத்தா பக்தி இருந்தால் பண்ணியிருப்பான்லாம், அதெல்லாம் பார்க்க மாட்டான். இதெல்லாம் ஹியூமன் டேலண்ட்னு விடுவான். அவனுக்கு எல்லாமே திருஷ்ட பலன்தான். அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி உட்கார்ந்துருக்குன்னு யாருமே நினைக்க மாட்டான். வாட் அ ஹியூமன் டேலண்ட் அப்படிம்பான். ஹியூமனுக்கு என்னமோ அப்படி பெரிய டேலண்ட் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கான். பின்னால் ஏதோ ஒரு பவர் ஒர்க் பண்ணுறது. ஹியூமனுக்கு ஃபுல் ஆஃப் டேலண்ட் இருக்குதுன்னு இவனோட இமேஜினேஷன். ஏன் சில ஹியூமனுக்கு டேலண்ட் இல்லை, அதுக்கு என்ன ரீசன்னா அது நேச்சருமா. ஏன்ப்பா நேச்சரை ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் ஒர்க் பண்ணலைன்னா தட் இஸ் ஆல்சோ நேச்சருமா. கேட்டால் ஐ எம் ஸோ நான் ரொம்ப இன்டலெக்சுவலாக தான், ரேஷனல் திங்கிங்மா. கடைசியில் கொஞ்சம் நாள் ஆக புரியும், ரேஷனலோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓ ஐ சி, இன் தோஸ் டேஸ் ஐ தாட் அப்படிம்பான். அந்த காலத்தில் அப்படி நினச்சேம்பான். அப்போ பெரியவங்கள்லாம் சொல்கிற போது என் புத்தி தான் பெருசுன்னு நினச்சேம்மா. நமக்கு எவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு முதல்ல புரியணும். ஹியூமன் இன்டலெக்டுக்கு ஸோ மெனி லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் பியாண்ட் லிமிட்டேஷன் போக முடியும். பாருங்கள், இது எப்படி பெக்யூலராக இருக்குது பாருங்கள். ஐ அண்டர்ஸ்டுட் ஐ ஹாவ் லிமிட்டேஷன்ஸ்னு ஒருத்தன் புரிஞ்சுட்டா தான் அவன் லிமிட்டேஷன்ஸுக்கு பியாண்டு போக முடியும். அதுதான் நேச்சர். அந்த அரகன்ஸ்னால, இன்டலெக்சுவல் அரகன்ஸ்னால மாட்டேன் அப்படின்னா சரி, டைம் வில் டீச் யூ, காலம் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கும், அப்போ நீ பொறுமையாக படிப்ப. அப்படிதான் சொல். அதனால் சாஸ்திர அத்தியனம் படித்து பரே தத்துவே அவிஜாத்தே சதி, மேலான தத்துவம் விளங்கவில்லை என்றால் நிஷ்பலா, அதீதிஹி நிஷ்பலா, சாஸ்திர அத்தியனம் பலனற்றதாகி விடுகிறது. ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பிராக்கெட்டில் புண்ணியமாவது கிடைக்கும். அதாவது எனக்கு நான் எதுக்காக படித்தேனோ அது புரியல, பட் வேறு ஏதோ பிரயோஜனம் கிடைச்சிது, புண்ணியம் கிடைச்சிது. அதே மாதிரி விஜாத்தே து பரே தத்துவே து, ஆனால்
சாஸ்திராதீதி விஜாத்தேபி பரே தத்துவே. படித்தே எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சு போயிடுத்து, அப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கு படிக்கிறேன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ யாருக்கு பிரயோஜனம்னா கேட்குறவனுக்கு பிரயோஜனம். எனக்கு பிரயோஜனமானா மற்றவனுக்கு நிறைய பிரயோஜனம் ஏற்படுறது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் படிக்கிறதெல்லாம் என்னென்னா ஒன்று நிதித்தியாசனத்துக்காக, இல்லாட்டி பிறருக்கு நன்மைக்காக. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ஆஹ விஜாத்தேபி பரே தத்துவே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. உண்மையை அறிந்த பிறகும் சாஸ்திரம் படிப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. படித்த உண்மையையே திரும்ப திரும்ப ரசிக்கிறான், அவ்வளோதான். பசி தீர்ந்ததுக்கு பிறகு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டு பசி தீரலைன்னா, சாப்பிட வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டும் பசி தீரலைன்னா என்னென்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னா சொல்லலாம். ஆனால் இங்கே சாப்பிட்டு பசி தீர்ந்து போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை, அடுத்த வேளைக்கு சாப்பிடணும், அது வேறு விஷயம். இங்கே அப்படி இல்லை, அறிவு விஷயத்தில் அப்படி இல்லை. எது புரியணுமோ அது புரிஞ்சாச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறமும் படிக்கிறது எதுக்குன்னா படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு. படித்தது மறக்காமல் இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஒரு நாள் விட்டால் மறந்து போயிடும். எல்லாம் எப்பவும் எவர் கிரீன்லாம் சும்மா சொல்லலாம், ஆனால் படித்ததை திரும்பவும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அதில் வேதம் பிராமணன் ஒரு நாளும் வேதத்தை நிறுத்தப்படாதான், சொல்லிகிட்டே இருக்கணும். வேதத்தை மறந்தால் ஒரு பாபம்னு சொல்லிவிடுத்து சாஸ்திரம். படித்த படிப்பா லௌகிக வித்தியில் அப்படி இல்லை. ஃபிசிக்ஸை மறந்தாச்சு, அணில் ஆடு இலை ஈக்கள் உரல் ஊசி எல்லாம் மறந்தால் தப்பு இல்லை. இங்கே அப்படி இல்லை, அந்த பாடத்துல எல்லாம் மறந்தால் தப்பு இல்லை. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பனானா, அதெல்லாம் மறந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இந்த பாடமெல்லாம் மறக்கவே விடாது. இது பிகினிங்லேருந்து அப்படி தான். ராமஹா ராமவ் ராமாக ராமம் ராமவ் ராமானு ராமேண ராமாபியாம் ராமைஹி ராமாய ராமாபியாம் ராமேபியா மறக்கப்படாது. மறந்தால் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடும் எங்கேயாவது. எல்லாம் தச்சப்தம் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், பார்த்தா மறந்தே போயிடும். இதில் தே இது புல்லிங்கம், அது தே ஸ்திரீலிங்கம், தே ஸ்திரீலிங்கம் திவச்சனம், இதில் புல்லிங்கம் பகுவச்சனம்னா ஒரே தலை சுத்தும். இது எந்த தேன், அதுக்கு தகுந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். சாத்தே தாஹா தாம் தே தாஹா தத்தே தானி தத்தே தானி சஹா தௌத்தே. இதில் தே பகுவச்சனம், அதில் தே திவச்சனம். அது நபும்சகலிங்கமா ஸ்திரீலிங்கமா அது வேறு சந்தேகம், தலை சுற்றிடும். இதுக்கு இது வேறு வேறையாக வைக்கப்படாதான்னா அது அப்படி தான் பார்க்கும். சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. குருவானவர் சிஷ்யனிடம் பொதுவாக சில விஷயங்களை உபதேசம் பண்ணுறார். அவன் கேட்டது, எனக்கு பந்தஸ்வரூபம், பந்த காரணம், பந்த பிரதிஷ்டா காரணம், பந்த விமோச்சன காரணம், அப்புறம் அனாத்ம லக்ஷணம், ஆத்ம லக்ஷணம், விவேக கிரமஹா, இதுதான் அவன் கேட்டது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு குருவானவர் சில பொதுவான விஷயங்களெல்லாம் பேசுகிறார். நீ புண்ணியசாலி, நீ பாக்யவான், நீ பிரம்மஜானத்தை பிரம்மஸ்வரூபத்தை உணரணும்னு முயற்சி பண்ணுகிறாய். இதுக்கு அவரவர்கள்தான் முயற்சி பண்ணணும், பிறரால் இதுக்கு உதவி செய்ய முடியாது. இதெல்லாம் சொன்னவர் இதையே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார் பல கோணங்களில். ஆத்ம ஞானந்தான் வேணுங்கிறத கடைசியாக பார்த்தோம். வீணை அழகாக இருந்து வாசித்தா கூட அது வெறும் ரஞ்சன மாத்திரம், அது சாம்ராஜ்யத்தை கொடுக்காது. அது மாதிரி படிக்கிறதும் கூட மோட்சத்தை கொடுக்கலன்னா அது பிரயோஜனம் இல்லை. ஆக மோட்சத்துக்காக படிக்கணும், வேறு எந்த விதமான இதுக்காகவும் படிக்கக்கூடாது.
முக்தி அடைவதற்காகத்தான் அத்தியனமே தவிர வேறு பர்பஸ் கிடையாது. அத்தியனத்தினுடைய பை ப்ராடக்ட் கூட நமக்கு தாத்பரியம் இல்லை. சாஸ்திர அத்தியனம், குறிப்பாக வேதாந்த சாஸ்திர அத்தியனத்தினுடைய நோக்கம் மோட்சமாகத்தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த விதமான காரணத்துக்காகவும் அத்தியனம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஆக இந்த பரபிரம்மனை பற்றின ஞானத்தை அடையலைன்னா எத்தனை சாஸ்திரம் படித்தும் பிரயோஜனம் இல்லை. பரபிரம்மத்தை பற்றின ஞானத்தை பெற்ற பிறகும் சாஸ்திரத்துக்கு வேலை இல்லை. ஆக சாஸ்திர அத்தியனத்தினுடைய பர்பஸ் பரபிரம்ம விஜானம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானந்தான் அத்தியனத்துக்கு லட்சியம். குருமுகமாக தெரிஞ்சுக்கிற சாஸ்திரம் படிக்கிறதுனுடைய நோக்கம் அதுங்கிறத மறக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப இதில் ஜாக்கிரதையாக இருங்கிறதுக்காக சொல்கிறார். அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா.